வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக வழக்கு தொடரப்படும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது பாசிஸ்டுகள் தாக்குதல், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் கட்டப்படும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. புதிய ஆவின் பாலகங்கள் திறக்கப்படும், அமைச்சர் ராஜ கண்ணப்பன் உறுதி. தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடரும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் கருப்பு பட்டை அணிந்து சட்டப்பேரவையில் பங்கேற்றுள்ளனர். அப்போது கண்டன உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலான அரசியல் கட்சிகளால் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் எதிர்க்கப்பட்டது. இவை அனைத்தையும் மீறி நாடாளுமன்ற மக்களவையில் வக்ஃப் சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது என்று சாடினார். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக 232 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 288 உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளனர் என்பதை குறிப்பிட்டு, இந்த சட்ட திருத்தம் எதிர்க்கப்பட வேண்டியது மட்டும் இன்றி முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பியிருந்ததாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை கட்சிகளின் எதிர்ப்பை மீறி சில கூட்டணி கட்சிகளின் தயவால் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றி இருப்பது இந்திய அரசியல் சட்டத்தின் கட்டமைப்பின் மீது செய்யப்பட்ட தாக்குதல் என்றும் மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல் என்றும் மறைமுகமாக சாடினார். இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலான அரசியல் கட்சிகளால் இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் எதிர்க்கப்பட்டது. இவை அனைத்தையும் மீறி நாடாளுமன்ற மக்களவையில் வக்ஃப் சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக 232 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளார்கள். ஆதரவாக 288 உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளார்கள். இந்தியாவில் இருக்கும் பெரும்பான்மை கட்சிகளின் எதிர்ப்பை மீறி ஒரு சில கூட்டணி கட்சிகளின் தயவால் அதிகாலை 2 மணி அளவில் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது இந்திய அரசியல் சட்டத்தின் கட்டமைப்பின் மீது செய்யப்பட்ட தாக்குதல், மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல். இதனை உணர்த்தும் வகையில் கருப்பு சின்னத்தை அணிந்து இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். சர்ச்சைக்குரிய இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வக்ஃப் வாரியத்தின் தன்னாட்சி அழித்து சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் ஒன்றிய அரசின் சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் 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 அதில் வெற்றியும் பெறும். அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை சட்டபூர்வமாக தடுப்போம் என்று இந்த மாமன்றத்தில் உறுதி அளிக்கிறேன். வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ளதற்கு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில், இஸ்லாமிய மக்களின் உரிமைக்கும் விருப்பத்துக்கும் எதிராக வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை மக்களவையில் ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ளது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த வாரம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் கழகம் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது பாசிஸ்டுகள் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் பாசிஸ்டுகளின் சூழ்ச்சியை முறியடிப்போம் என்று பதிவிட்டுள்ளார். மூக்கையா தேவருக்கு மணி மண்டபமும் காரல் மார்க்சிற்கு சிலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சில அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதில் பொது உடைமை தத்துவத்தை வடித்து தந்த புரட்சியாளர் காரல் மார்க்ஸ் அவர்களது உருவ சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். உலக மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்களை பெருமைப்படுத்திட போற்றிட இந்த திராவிட மாடல் அரசு விரும்புகிறது. உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள் என்ற பிரகடனத்தை உலக தொழிலாளர் அனைவருக்குமான ஒரே முழக்கமாக வடித்து தந்த புரட்சியாளர் காரல் மார்க்ஸ் அவர்கள். இழப்பதற்கென்று எதுவும் இல்லை, பெறுவதற்கோ பொன்னுலகு இருக்கிறது என நம்பிக்கை விதைகளை விதைத்தவர் அறிவுலக தொலைநோக்கு சிந்தனையாளர்,
வரலாற்றில் பலரும் பிறக்கிறார்கள், பலர் வரலாற்றுக்கு தொண்டாற்றி இருக்கிறார்கள். ஆனால் வரலாற்றை மாற்றி அமைத்தவர்கள் சிலர்தான். அந்த சிலரில் தலைமகனாக போற்றப்படுபவர் காரல் மார்க்ஸ் அவர்கள். அத்தகைய மாமேதை மார்க்ஸ் அவர்கள் உருவச்சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாமண்டத்தில் அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பேசிய அவர் பி.கே. மூக்கையா தேவர் அவர்களை சிறப்பிக்கும் வகையில் உசிலம்பட்டியில் மணி மண்டபம் அமைக்கப்படும் என்றும், கச்சத்தீவு ஒப்பந்தத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முழங்கியவர் என்றும், தேவர் சமுதாய மக்களுக்காக கல்வி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் தான் மூக்கையா தேவர் என்று புகழாரம் சூட்டினார். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவரும் புறங்கா புலி என்று போற்றப்பட்டவருமான பி.கே. மூக்கையா தேவர் அவர்களுக்கு நாளை 103வது பிறந்த நாள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 1923ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் நாள் அவருடைய பிறந்த நாள். இளம் வயதில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நம்பிக்கையை பெற்று ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் இணைந்தார். சுதந்திர இந்தியாவின் முதலில் 1952ஆம் ஆண்டு பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். தேவர் சமுதாய மக்களுக்காக கல்வி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அண்ணா அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்தவரும் அவர்தான். அதனால்தான் கமுதி, உசிலம்பட்டி, மேலநீதிநல்லூர் ஆகிய இடங்களில் கல்லூரிகள் கழக ஆட்சியில் அமைக்கப்பட்டது. நியாயத்துக்கு ஒரு மூக்கையா என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் போற்றப்பட்ட பி.கே. மூக்கையா தேவர் அவர்கள் சிறப்பிக்கும் வகையில் உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. புதிய ஆவின் பாலகங்கள் திறக்கப்படும் என்று பேரவையில் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினரின் கேள்விக்கு பதில் அளித்த அமைச்சர் ராஜ கண்ணப்பன், கடந்த ஆட்சியை விட திமுக ஆட்சியில் பால் உற்பத்தி 13 லட்சம் லிட்டர் அதிகரித்துள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார். மேலும் ஆவின் உற்பத்தியை மேம்படுத்த 18 திட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பணிகள் முடிக்கப்பட்டு 10 கோடியில் 500 ஆவின் பாலகங்கள் புதிதாக திறக்கப்படும் என்று உறுதி அளித்தார். மேலும் 12,000 பால் உற்பத்தியாளர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். ஏறத்தாழ 13 லட்சம் லிட்டர் போன ஆட்சியை காட்டிலும் சென்ற ஆட்சியை காட்டிலும் இந்த ஆட்சியிலே 13 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி கூட்டியிருக்கிறோம். நம்முடைய தலைமை இந்த ஆண்டு மாத்திரம் 4.15 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தியை தொடங்கி இருக்கிறோம், கூட்டி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் பால் வள உற்பத்தி இன்னைக்கு 18 பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு. நம்முடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் எடுத்த தீவிர முயற்சியின் காரணமாக 18 ப்ராஜெக்ட் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் முக்கியமானது, நம்முடைய சேலத்தில் 5 லட்சம் லிட்டராக இருக்கிற பால் உற்பத்தியை 7 லட்சம் லிட்டராக உயர்த்த வேண்டும் என்பதற்காக சேலத்தை எடுத்திருக்கின்ற முயற்சி என்று 18 ஊரில் சேலம், ஈரோடு, கோவை மற்றும் நம்முடைய தஞ்சாவூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களில் எல்லாம் எல்லா இடங்களிலும் நம்முடைய தூத்துக்குடி, அதே போல் நம்முடைய இப்படி பல்வேறு இடங்களிலே 18 ப்ராஜெக்டுகள் 1800 கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த நம்முடைய முதல்வர்கள் பொறுப்பேற்று வந்ததற்கு பின்னாலே. ஆக பால்வளத்துறை மிக செவ்வையாக இதை ஒரு துறை, ஏனென்றால் பெண்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் விரும்பி உணவு காலையில் இருந்தோன்னா காஃபி டீ சாப்பிடாத குடும்பமே கிடையாது. அந்த அளவிற்கு பால் இன்றைக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ஆகவே நம்முடைய முதல்வர்கள் இதில் மிகவும் சிறந்த முறையில் கவனம் செலுத்தி இந்த துறையை மிகவும் சிறப்பாக வர வேண்டும் என்று என்னை பணித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள 20 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மக்களவையில் தன் மீது கூறப்பட்ட புகாருக்கு மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவையில் கண்டனம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வக்பு சொத்துக்களை ஆக்கிரமித்துள்ளதாக மக்களவையில் சில குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இதற்கு தன் மீது புகார் கூறிய உறுப்பினர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், தன் மீதான புகாரை நிரூபித்தால் பதவி விலக தயார் என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சவால் விடுத்துள்ளார்.
வக்பு சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையில் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் வெளிநடப்பு செய்துள்ளனர். மக்களவையில் வக்பு திருத்த மசோதா அடாவடியாக நிறைவேற்றப்பட்டதாக சோனியா காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற லோக்சபாவில் நள்ளிரவு நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவிற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மக்களவையில் உரையாற்றிய மூத்த தலைவர் சோனியா காந்தி வக்பு மசோதா அடாவடியாக நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவைக்கு வருவதாக குற்றம் சாட்டினார். அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலே வக்பு வாரிய திருத்த மசோதா என்ற நிலைப்பாட்டில் காங்கிரஸ் உறுதியாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாள் விழாவை சிறப்பிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியம் மற்றும் சேகர் பாபு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் சென்னை தெற்கு மாவட்டம் புனித தோமையர் மலை தெற்கு ஒன்றிய கழக திமுக சார்பில் இசை அரங்கம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், பிற மாநிலங்களில் இல்லாத ஒரு சிறப்பு நம் மாநிலத்தில் முதலமைச்சரையும் அவரது பிறந்த நாளையும் 35 அமைச்சர்கள் கொண்டாடுவது என்று பெருமிதம் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு, தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழகத்தின் உரிமைக்காகவும் ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுக்கின்றவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று புகழாரம் சூட்டினார். தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழகத்தின் உரிமைக்காகவும் ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற வல்லமை படைத்தவர். சிறை என்றாலும் ஏற்றுக்கொள்ள தயார், தியாகத்திற்காக உயிர் என்றாலும் தருவதற்கு தயார் என்று அறைகோல் விடுகின்ற ஒரு முதல்வர் ஒன்றியத்திலே இருக்கிறார் என்றால் அதை நாம் போற்றி புகழ்ந்து இன்றைக்கு பிறந்தநாள் காணுகின்ற தளபதி ஒருவராகத்தான் இருக்க முடியும். அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம். இன்னும் அவர் பல பல ஆண்டுகள் வாழ எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் துணை இருக்க வேண்டும் என்று கூறி என்னை இந்த அளவிற்கு அழைத்து சிறப்பு சேர்த்த அருமை அண்ணன் மாசு அவர்களுக்கும் அவரை சார்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. பொது இடங்களில் உள்ள கட்சி கொடி கம்பங்களை ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள், அறக்கட்டளைகள் ஆகிய கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, 1348 பொது இடங்களில் உள்ள அனைத்து கொடி கம்பங்களையும் ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டார். இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். முதல் மனைவி இருக்கும் நிலையில் 2ஆம் திருமணம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் பகுதியை சேர்ந்த சௌந்தர்யா அதே பகுதியை சேர்ந்த சுபாஷ் என்பவரை காதலித்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்துள்ளார். ஆனால் சுபாஷ் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் வேலை பார்க்கும் இடத்தில் வேறு ஒரு பெண்ணையும் காதலித்து திருமணம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து சௌந்தர்யா கருமத்தம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகம் என்பதால் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய மறுப்பதுடன் விசாரணை நடத்த தயக்கம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் வேதனை அடைந்த அவர் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இது குறித்து மனு அளித்துள்ளார். இந்த வருஷத்தோட 5 வருஷம் ஆச்சுங்க. இந்த 3 வருஷமா நல்லா பாத்துட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாமே கூட்டிட்டு போய் பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா இடையில வேற ஒரு புள்ள கூட பேசுனாங்க. அது எங்களுக்கு தெரியல. ஒரு 3 மாசம் கழிச்சு தெரிஞ்சதுமே அத்தை மாமா கிட்ட எல்லாத்துக்கிட்டுமே சொன்ன வரவங்க கூட அவங்க எதுவுமே கேட்கவே இல்லை. அவங்கள விட்டுரு, இன்னைக்கு சரியாயிரு நாளைக்கு சரியாயிருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தங்கள் வேலைக்கு போற அப்படின்னு சொல்லி போய் அங்க போய் தங்கி வேலை செஞ்சாங்க. போன் பண்ணி வர சொன்னதுக்கு இல்ல வர முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்ப வரைக்குமே வரவே இல்லை. அதனால நான் போன மாசம் போய் இங்க சுல்தான்பேட்டையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க லொகேஷன் போட்டு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. போட்டு கொடுத்தாங்க. மகளிர்ல கொண்டு போய் நாங்க கொடுத்தங்காட்டிக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீங்களே போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களே போய் அவங்க எங்க இருக்கிறானோ அங்க பார்த்து நாங்களே அங்க போய் பார்க்கும்போது தெரியுது அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் பையன் இருக்கா அப்படிங்கறது எனக்கு அப்பதான் தெரியும். இது வரைக்கும் இந்த 1 வருஷமாவே எனக்கு தெரியவே இல்லை. கேட்டப்பெல்லாம் நான் பசங்க கூட இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என் குழந்தை இருக்கிறது தெரியவே தெரியாது. இப்போ போய் பார்த்தங்காட்டி தான் 2 மாசம் குழந்தையோட இருக்காங்க 2 பேருமே.
அதுக்கப்புறம் நான் கூட்டிட்டு வந்தங்காட்டிக்கு இங்க மகளிர்ல நான் சொன்னதுக்கு இந்த மாதிரி மேல எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீ சொன்ன மாதிரி போட முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க கல்யாணமான இது எல்லாம் என்னை கேட்கறாங்க, அவங்க எப்ப கல்யாணம் பண்ணாங்க பிடிச்சவங்க எனக்கு எப்படி தெரியும், அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா சொன்னதுக்கு இல்ல நீ எல்லாம் கொண்டு வந்தாதான் நம்ம மேல எஃப்ஐஆர் போட முடியும் அப்படின்னு மகளிர் சொல்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு வீடு எடுத்து அவளுக்கு ஒரு வீடு உனக்கு ஒரு வீடு வச்சு பாருன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனா இவன் என்ன சொன்னா சரின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு தாட்டி மட்டும் நீ வார்னிங் கொடுன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லி போனேன். போறப்ப நீ ஒரு மாசம் கூட எங்கூட இருக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் பண்ண, திரும்ப நீ இங்கேயே தான் நிப்ப அப்படின்னு சொல்லி இவன் மிரட்டினா என்னைய. எம்புரான் திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மயிலாடுதுறை மாவட்ட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எம்புரான் திரைப்படத்தில் முல்லை பெரியாறு அணையை தகர்க்க வேண்டும் என்ற வசனத்தை சென்சார் செய்யாத ஒன்றிய தணிக்கை வாரியத்தை கண்டித்தும் இந்த திரைப்படத்தை தமிழகத்தில் திரையிட தடை செய்ய வலியுறுத்தியும் மயிலாடுதுறை மாவட்ட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இப்படத்தில் நடித்த நடிகர்கள் மற்றும் கோகுலம் சிட்பண்ட்ஸ் உரிமையாளரின் உருவ படங்களை தகர்த்து தங்களது கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். இதனால் விஜயா திரையரங்கின் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஐயா, இப்போ இந்த எம்புரான்கிற ஒரு படம் வழியில் வந்திருக்கு. இது மலையாள படம். இதை டப் பண்ணி இந்திய அளவில் எல்லா மொழியிலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு கேவலம்னா, முல்லை பெரியார் அணைய நாங்கள் வெடிகுண்டு வச்சு தகர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த வகையில் நியாயம்? அது என்ன தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா? இது சென்சார் போர்டு அப்படிங்கிறது அந்த காலத்தில் சென்ட்ரலில் அமைக்கப்பட்டது, மத்திய அரசால் அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் சென்சார் போர்டுங்கிறது. அது அப்புறம் பிற்காலத்தில் பாம்பேயிலையும் சென்னையிலையும் விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்தந்த ஸ்டேட்டுக்கு பர்மிஷன் கொடுத்து அங்கேயே சென்சார் போர்டு வச்சுருக்காங்க. சரி, இது ஒரு வாரம் இருக்கட்டும். இவங்களுக்கு இப்படிப்பட்ட மத நல்லிணக்கத்திற்கு மாறான விஷயத்தையும் கேவலமான விஷயத்தையும் ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் முரண்பாட்டையும் தூண்டுகின்ற இப்படிப்பட்ட செயல்பாடுகளை கை கொண்டு ஒரு சினிமா நடக்குதுன்னா இதை எப்படி அனுபவிக்கிறாங்க? இதை எப்படி கேரள அரசு முதல்ல அனுபவிச்சுது? அரக்கோணத்தில் பொதுமக்களிடம் கத்தியை காட்டி மிரட்டிய நபரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் டவுன்ஹால் பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்ற வாலிபர் கஞ்சா போதையில் பட்டா கத்தியுடன் சுற்றி திரிந்ததுடன் அவ்வழியாக வந்து செல்லும் மக்களை கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். இதனால் பதறிப்போன மக்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளனர். அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த காவல்துறையினர் அந்த வாலிபரை குண்டுக்கட்டாக தூக்கி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. வக்பு சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்த ஒன்றிய அரசை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது சலீம் தலைமையில் எஸ்டிபிஐ கட்சியினர் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்த மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வக்பு வாரிய திருத்த சட்டத்தை நிராகரிப்போம் என்றும் பள்ளிவாசல் கபர்ஸ்தானை ஒன்றிய அரசிற்கு விட்டுத்தர மாட்டோம் என்றும் கண்டன முழக்கமிட்டனர். இதில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன், ஜமாத்தார்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்தனர். அதேபோல் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் எஸ்டிபிஐ கட்சியினர் மெழுகுவர்த்தியை ஏந்தியவாறு ஒன்றிய அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வக்பு சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்த ஒன்றிய அரசை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது சலீம் தலைமையில் எஸ்டிபிஐ கட்சியினர் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்த மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வக்பு வாரிய திருத்த சட்டத்தை நிராகரிப்போம் என்றும் பள்ளிவாசல் கபர்ஸ்தானை ஒன்றிய அரசிற்கு விட்டுத்தர மாட்டோம் என்றும் கண்டன முழக்கமிட்டனர். இதில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன், ஜமாத்தார்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்தனர்.
அதேபோல் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் எஸ்டிபிஐ கட்சியினர் மெழுகுவர்த்தியை ஏந்தியவாறு ஒன்றிய அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை வீரட்டேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 2ஆம் கால யாகசாலை பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வீரட்டேஸ்வரர் கோவிலில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் ஏப்ரல் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு 6 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்று நடைபெற்ற 2ஆம் கால யாகசாலை பூஜை திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ அம்பலவான பரமாச்சாரியா சுவாமிகள் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சோளிங்கர் அருகே பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கே பேட்டையை சேர்ந்த பவித்ரா என்ற மாணவி வயிற்று வலி மற்றும் மயக்கம் ஏற்பட்டதன் காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து பவித்ராவின் உடலை உடற்கூறு ஆய்வு மேற்கொள்ள வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனை ஏற்க மறுத்த மாணவியின் பெற்றோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சோளிங்கர் காவல்துறையினர் பவித்ராவின் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே அனைவரும் கலைந்து சென்றனர். உடல்நல கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காணாமல் போன 169 செல்போன்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளாக செல்போன்கள் திருடப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் அப்பகுதி காவல் நிலையங்களில் புகார் அளித்திருந்தனர். இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் 200க்கும் மேற்பட்ட செல்போன்களை பறிமுதல் செய்துள்ளனர். அதில் 169 செல்போன்களை உரிய நபர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா வழங்கியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டால் காவல் நிலையத்தில் உடனடியாக புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலையில் எம்புதூர், திருப்பாப்புலியூர் அருகே எம்புதூரில் ஒரு வழிபறி மற்றும் புதுச்சத்திரம் அருகே இருக்கக்கூடிய 2 பகுதியில் அந்த பைபாஸ்ல இருக்கக்கூடிய பகுதியில் 3 இடங்கள்லையும் லாரி டிரைவர்களை அரிவாளால் வெட்டி செல்போன்களையும் மற்றும் பணத்தையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது இப்ப மட்டும் நடக்கல, இதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் நடந்தது. நாங்கள் அதற்கோசரம் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொருட்டு தனிப்படைகள் திருப்பாப்புலியூர் ஆய்வாளர் சந்திரன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. அதை காவல் துணை கண்காணிப்பாளர் ரூபன் மேற்பார்வையிட்டார். ஸோ இன்றைக்கு அதிகாலை நடந்த சம்பவத்திற்கு அந்த குற்றவாளிகளை கைது செய்யும் பொருட்டு இந்த தனிப்படையினர் வெவ்வேறு இடங்களில் சோதனை செய்து அந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதுல இந்த கும்பலுக்கு தலைவராக இருந்தவர் விஜய் என்ற மொட்டை விஜய். இவர் எம்புதூர் அந்த டிபி ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தோப்புல பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேர்ல ஆய்வாளர் சந்திரன் தலைமையில் காவல் தனிப்படையினர் அங்க போறாங்க. சிவகாசி அருகே பட்டாசு மூலப்பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பேருந்து நிலையம் அருகே உள்ள பட்டாசு மூலப்பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அங்கு பணியில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இந்த தீ விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் தொழிற்சாலையின் அருகில் இருந்த தேன்கூட்டிற்கு தொழிலாளர்கள் தீ வைத்த போது தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் தங்கம் விலை கடந்த சில தினங்களாக உயர்ந்து வந்த நிலையில் இன்றும் அதிரடியாக உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 68,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 50 ரூபாய் அதிகரித்து 8,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் குறைந்து 112 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 2,000 ரூபாய் குறைந்து 1,12,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,000ஆக அதிகரித்துள்ளது. மியான்மரில் கடந்த மார்ச் 28ஆம் தேதி சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அதில் 10,000த்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இடிந்துள்ளதாகவும், நிலநடுக்கத்தில் சிக்கி 3,019 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், 4,521 பேர் காயமடைந்துள்ளதாகவும், மேலும் 1,441 பேர் மாயமாகி உள்ளதாகவும் ராணுவ அரசாங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் உதவி செய்து வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக வழக்கு தொடரப்படும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது பாசிஸ்டுகள் தாக்குதல், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் கட்டப்படும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. புதிய ஆவின் பாலகங்கள் திறக்கப்படும், அமைச்சர் ராஜ கண்ணப்பன் உறுதி. தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.